ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக அரசு சார்பில் இலவசமாக அறுபடை வீடு ஆன்மீக பயணம் கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த ஸ்கீமுக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணுறது, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். hrce.tngov.in இதான் பார்த்தா அஃபீஷியல் வெப்சைட். ஓகே, தமிழக அரசு இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் வருஷம் அறுபடை வீடு ஆன்மீக பயணம் கூட்டிகிட்டு போகிறாங்க. வருஷத்துக்கு 2-3 தடவை கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த வகையில் இப்போதைக்கு அதுக்கான அப்டேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது அறுபடை வீடு ஆன்மீக பயணம் தமிழ் கடவுள் முருகப்பெருமான் வீட்டிற்கும் அறுபடை வீடுகளுக்கு 2000 பக்தர்கள் கட்டணமின்றி ஆன்மீக பயணமாக அழைத்து செல்லப்பட உள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2000 பேரை இலவசமாக பார்த்தா கூட்டிகிட்டு போகிறாங்க. அறுபடை வீடு அந்த 6 முருகன் கோவிலுக்குமே உங்களை இலவசமாக தமிழக அரசே கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ மேலும் விவரங்களுக்கு வெப்சைட் மூலமாக அல்லது டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வெப்சைட் மூலமாக தெரிஞ்சுக்கோங்க. அதேமாரி டோல் ஃப்ரீ நம்பர் மூலமாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ மக்கள் பார்த்தா பொதுமக்கள் பயனடைமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அப்படின்ற மாதிரி 6/8/2025 இந்த ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு ஃபஸ்ட்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஹோம் பேஜில் அறுபடை வீடு ஆன்மீக பயணம் செல்வதற்கான விண்ணப்ப படிவம்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அறுபடை ஆன்மீக பயணம் செல்லும் பக்தர்கள் இந்து மதத்தை சார்ந்தவராக இருக்க வேண்டும். ஸோ நீங்கள் ஹிந்து பீப்புளாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் மட்டும்தான் இந்த ஒரு ஸ்கீமுக்கு அப்ளை பண்ண முடியும். அடுத்த கட்டமாக அறுபடை வீடு ஆன்மீக பயணம் செல்லும் பக்தர்கள் 60 வயதிற்கு மேற்பட்டவராகவும் 70 வயதிற்குட்பட்டவராகவும் இருக்க வேண்டும். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 60 வயசுலேருந்து 70 வயசுக்குள்ளே இருக்காங்க பாருங்க, அவங்க மட்டும்தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். அதுக்கு மேலே இருக்கவங்களும் சரி, அதுக்கு கீழே இருக்கவங்களும் அப்ளை பண்ண முடியாது. அதுக்கான வயது சர்டிஃபிகேட் கண்டிப்பாக இணைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் ப்ரூஃப்க்கு ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட் கண்டிப்பாக நீங்கள் சப்மிட் பண்ணணும். அறுபடை வீடு பயணம் ஆன்மீக பயணம் செல்லும் பக்தர்களுக்கு போதிய உடல் தகுதி உள்ளதற்கான மருத்துவரின் சான்று பெற்று இணைத்தல் வேண்டும். ஸோ இந்த பயணம் போவதுக்கான உடல் தகுதி இருக்கா இல்லையா அப்படின்றதுக்கான மெடிக்கல் சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கி அட்டாச் பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அறுபடை வீடு ஆன்மீக பயணம் செல்லும் பக்தர் தற்போது வசிக்கும் வீட்டின் நிலையான முகவரிக்கான ஆதாரம் இணைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தற்போது எங்கே வசிக்கிறீங்களோ அதுக்கான அட்ரஸ் ப்ரூஃப் அட்டாச் பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஆதார் கார்டு அல்லது பேன் கார்டு நகல் இணைக்கப்பட வேண்டும். ஆதார் அல்லது பேன் கார்டு ஏதாச்சும் ஒரு ப்ரூஃப் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் அட்டாச் பண்ணணும். விண்ணப்பங்கள் அருகில் உள்ள இந்து சமய அறநிலையத்துறை இணை ஆணையர் அலுவலகம் இருக்குது பாருங்கள், அங்கே போயிட்டு நீங்கள் வாங்கி அங்கேயே நீங்கள் சப்மிட் பண்ணலாம். அல்லது வெப்சைட் மூலமாகவும் கொடுத்துருக்கும், அதில் போய் நீங்கள் பிரிண்ட் எடுத்து நீங்கள் ஃபில் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஆன்மீக பயணம் செல்லும் பக்தரின் ஆண்டு வருமானம் 2 லட்சத்துக்கு மிகாமல் இருக்க வேண்டும். அதற்கான உரிய வருமான சான்று வட்டாட்சிடம் பெற்று இணைக்க வேண்டும். ஸோ வருமான சர்டிஃபிகேட்டும் நீங்கள் அட்டாச் பண்ணணும் அப்படின்றத உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. பக்தர்கள் ஒரு முறை மட்டுமே இப்பயணத்தில் கலந்து கொள்ள முடியும். இதுக்கு முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் இந்த பயணத்தெல்லாம் போயிருக்கீங்க அப்படின்னா திரும்ப உங்களால் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஒரு நபர் ஒரு தடவை மட்டும்தான் உங்களால் போகிற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அடுத்த கட்டமாக இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி செப்டம்பர் 15 கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கீம் அப்ளை பண்ணுறதுக்கு செப்டம்பர் 15 அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ண பாருங்கள். ஸோ திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, திருத்தணி, பழமுதிர்ச்சோலை ஆகிய 6 இடங்களுக்கு உங்களுக்கு இலவசமாக கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. உங்கள் வீட்டில் அந்த மாதிரி யாராச்சும் வயசானவங்க இருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆன்மீக பயணம் போக ஆசைப்படுவாங்க, அவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணி அவங்கள போக கொடுக்க பாருங்கள். அப்ளிகேஷன் ஃபார்ம் இதாங்க உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். இதில் போயிட்டு இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிட்டு விண்ணப்பம் பார்த்தா முழுமையாக பூர்த்தி செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று தமிழில் ஃபில் பண்ணுங்கள் அல்லது முழுவதுமாக இங்கிலீஷ்லேயே ஃபில் பண்ணுங்கள். ரெண்டுமே கலந்து ஃபில் பண்ணாதீங்க. விண்ணப்பதாரர் பெயர், உங்கள் பெயர் என்ன, தகப்பனார் அல்லது கணவர் பெயர், ஸோ ஹஸ்பண்ட் நேம் அல்லது உங்கள் ஃபாதர் நேம் ஃபில் பண்ணுங்கள். இருப்பிட முகவரி, தற்போது வசித்து வரும் இருப்பிட முகவரி, அதை ஃபுல் அட்ரஸ், தற்போது எங்கே வசிக்கிறீங்களோ அதுக்கான ஃபுல் அட்ரஸை வித் பின்கோடோட கொடுத்துட்டு டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க. உங்கள் பிறந்த தேதி என்ன, அதேமாரி ஏஜ் என்ன அப்படின்றத பக்கத்தில் வயது கொடுக்குற மாரி இருக்கும்.
நெக்ஸ்ட்டு ஆதார் நம்பர் கேட்டிருக்காங்க. 12 டிஜிட்கான ஆதார் கார்டு நம்பரை ஃபில் பண்ணிட்டு குடும்ப ஆண்டு வருமானம் எவ்வளோ வருதோ அதை இன்கம் சர்டிஃபிகேட்டில் பார்த்து ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு விண்ணப்பத்தாரரின் கணவர் மனைவி விண்ணப்பித்துள்ள விவரம். ஒரு வேளை உங்களுடைய கணவர் அல்லது மனைவியும் விண்ணப்பிக்கிறாங்க, அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க பெயர் என்ன அதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. அவங்க அப்ளை பண்ணலை அப்படின்னா நீங்கள் அவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்றத கூட நீங்கள் விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு கைபேசி எண் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு மொபைல் நம்பர் என்னவோ உங்கள் மொபைல் நம்பரை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்த கட்டமாக டாக்குமெண்ட், என்னமான டாக்குமெண்ட் நீங்கள் அட்டாச் பண்ணணும் அப்படின்னா இந்து மதத்தை சார்ந்தவர் என்பதற்கான சர்டிஃபிகேட், அதாவது பள்ளி கல்லூரி சர்டிஃபிகேட் வச்சுக்கலாம், அல்லது வட்டாட்சிட்ட போய் நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். அந்த சர்டிஃபிகேட் இணைக்கப்பட்டுள்ளதா அப்படின்னு நினைச்சிருக்கீங்க அப்படின்னா ஆம் அப்படின்னு கொடுத்துட்டு எத்தனாவது பக்கத்தில் அதை இணைச்சிருக்கீங்க அப்படின்றத பேஜ் நம்பர் 2 or 3 அப்படின்னு போடணும். பிறந்த தேதிக்கான சர்டிஃபிகேட், அதாவது டேட் ஆஃப் பர்த்துக்கு ப்ரூஃபாக உங்களுடைய டிசி, மார்க் ஷீட், பர்த் சர்டிஃபிகேட், பாஸ்போர்ட் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று கொடுத்துக்கலாம். இதுவுமே இல்லை அப்படின்றவங்க நீங்கள் டாக்டர் போயிட்டு அந்த ஏஜுக்கான சர்டிஃபிகேட் வாங்கணும். அதை அட்டாச் பண்ணியிருக்கலாம் இல்லையா அப்படின்னு டிக் பண்ணிட்டு எத்தனாவது பக்கத்தில் அப்படின்னு ஃபில் பண்ணுங்கள். இருப்பிட முகவரிக்கான சர்டிஃபிகேட், உங்களுடைய குடும்ப அட்டையோ ஆதார் கார்டோ கடவுச்சீட்டோ வாக்காளர் அடையாள அட்டை ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும். அதேமாரி 4 நாள் நீங்கள் பயணம் செய்வதற்கான உடல் தகுதி இருக்கா அப்படின்றதுக்கான கவர்மெண்ட் சிவில் சர்ஜென்ட்டாக ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும், டாக்டர் சர்டிஃபிகேட். ஏன்னா 4 நாள் உங்களுக்கு பயணம் இருக்க போது. நெக்ஸ்ட்டு ஆதார் அட்டை நகல் கேட்டிருக்காங்க, அதை அட்டாச் பண்ணணும். வருமான சர்டிஃபிகேட், இன்கம் சர்டிஃபிகேட் அட்டாச் பண்ணணும். பாஸ்போர்ட் சைஸ் 3 ஃபோட்டோ கேட்டிருக்காங்க. 3 ஃபோட்டோவுமே மேலே வந்து ஒட்டிடுங்க. மொத்தமாக இந்த 7 டாக்குமெண்ட்டை நீங்கள் அட்டாச் பண்ணி ஆகணுங்க. உறுதிமொழி, இதில் எல்லாமே ஓகே அப்படின்றதுக்கான உறுதிமொழி எல்லாமே நீங்கள் படித்து பார்த்துட்டு உங்கள் சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். விண்ணப்பத்தாரர் கையொப்பம் உங்கள் சைன் பண்ணிவிட்டு நாள் பொறுத்த வரைக்கும் என்றைக்கு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறீங்களோ அந்த டேட்டை நீங்கள் வந்து இதில் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த 2 பக்கத்துக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை அப்படியே பிரிண்ட் எடுத்து கேட்டிருக்க எல்லா இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ணி எல்லா டாக்குமெண்ட்ஸுமே அட்டாச் பண்ணிவிட்டு உங்களுடைய இணை ஆணையர் மண்டலம் இருக்குது பாருங்கள், அங்கே போயிட்டு நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்குங்க. உங்கள் ஊருக்குன்னு இணை ஆணையர் அலுவலகம் இருக்குது. அதை நம்ம எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா இந்த வெப்சைட்டில் போயிட்டு உங்களுக்கு தொடர்புக்கு அப்படின்ற ஆப்ஷன்ஸ் இருக்குது. அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எல்லா கான்டாக்ட் டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகுங்க. அதில் போயிட்டு எங்கே அட்ரஸ் கொடுத்துருக்காங்களோ அங்கே நீங்கள் போயிட்டு அப்ளிகேஷன் ஃபார்மை தாராளமாக நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி வந்துருச்சு. இதில் நீங்கள் இணை ஆணையர் அலுவலகம் அது எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் செக் பண்ணுங்கள். இதில் எல்லா ஆணையருமே கொடுத்துருக்காங்க. உதவி ஆணையர் இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இணை ஆணையர்னு. இதில் போயிட்டு உங்கள் டிஸ்ட்ரிக்ட் எதுவோ, இப்போ சென்னை, திருவள்ளூர் அந்த மாதிரி திருவள்ளூர் நிறையா கொடுத்துருக்காங்க. எந்த இணை ஆணையர் உங்களுக்கு எது கிட்ட இருக்கோ அந்த ஆஃபீஸில் போயிட்டு இதில் பேஜ் 2லாம் கொடுத்துருக்காங்க. உங்கள் டிஸ்ட்ரிக்ட் எதுவோ இங்கே இந்த இடத்துல இவர்கிட்ட தான் போய்ட்டு நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்குங்க அப்ளிகேஷன் ஃபார்மை. சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எத்தனை பேர் வரணும் அதுக்கேற்ற மாதிரி வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் செலெக்ஷன் பண்ணுவாங்க. கரெக்டாக தெளிவாக நீங்கள் ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு சப்மிட் பண்ண பாருங்கள். 4 நாட்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே உங்களுக்கு அவங்களே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. சாப்பிட்றதா இருக்கட்டும், தங்குமிடம் எல்லாமே இலவசமாக தமிழக அரசே வந்து பார்த்தா இருக்கிறாங்க. உங்களுக்கு தேவையான மெடிசன், உங்களுக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ் அதை மட்டும் நீங்கள் கொண்டு போனால் போதுமானது. மீதி எல்லா செலவுமே அவங்களே வந்து பார்த்துக்கிறாங்க. ஓகே, நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. செப்டம்பர் 15 கடைசி தேதி, அதுக்குள்ளே இந்த ஒரு ஸ்கீம் அப்ளை பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தெரியாமல் இருக்குது, மறக்காமல் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.